ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈவாஸ் சென்னை சமையல். ஆஃப்டர் 1 மந்த்துக்கு அப்புறம் நான் இந்த வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப உடம்பு முடியாததால் நான் 1 மந்த் போட முடியாமல் போச்சு. டே 15 பிட்டர் கார்ட் சாம்பார் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு சாப்டு ஆனியன்ஸ், பொடியாக கட் பண்ண வெங்காயம், பொடியாக கட் பண்ண தக்காளி 2 சைஸஸ் எல்லாமே அதில் போட்டிருக்கேன். பாவக்காய் ஒரு 2 பாவக்காய் எடுத்துக்கிறேன். கழுவிட்டு விதைகளெல்லாம் நீக்கிட்டு அதில் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பூண்டு 10 பல் பூண்டு 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா, பருப்பு 50 கிராம் பருப்பு எடுத்திருக்கேன், துவரம் பருப்பு. பவுடர் சாம்பார் பவுடர், டர்மரிக் பவுடர், கொஞ்சம் பெருங்காய பொடி, உப்பு தேவையான அளவு. புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து ஊற போட்டுக்கிறேன். நாங்கள் நிறைய புளி சேர்க்க மாட்டோம், உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம். பாவக்காய் கசப்பு போகணுன்றதுக்காக கூட நிறைய பேர் புளி அதிகமாக சேர்ப்பாங்க. இப்போ பருப்பை குக்கரில் வச்சு அதில் அந்த பூண்டை போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து வேக வச்சுக்கலாம். பருப்பு வெந்துருச்சு. இந்த வெயிட்டை கேஸ் ரிலீஃப் ஆன உடனே வெயிட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு பருப்பு எடுத்து நல்லா கடைஞ்சி வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு கடைஞ்சி வச்சுக்கோங்க. இப்போ தாளிக்க ஆரம்பிச்சிடுவோம். அதே பேனில் எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டு அந்த பெருங்காய பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க. எடுத்து வச்சுருந்த பெருங்காய பொடியை நான் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம், பச்சை மிளகா 4 கீறின பச்சை மிளகா, பொடியாக நறுக்கின வெங்காயம், நல்லா கொஞ்சம் கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா, லைட் கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை ஸ்மாஷ் பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் உப்பு போடுறேன் நான், அந்த கோல்டன் கலர் வர்றதுக்காக. கொஞ்சம் சீக்கிரமாக நமக்கு இதுவாகும். இப்போ தக்காளியை சேர்த்துக்கோங்க. தக்காளியோட கூட நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் தக்காளியெல்லாம் மசிஞ்சதுக்கப்புறமா பாவக்காவை போட்டுக்கலாம். உங்களுக்கு இது கசப்பே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சுகர் பேஷண்ட்ஸ், வீட்டில் டயாபெட்டிக் பேஷண்ட்ஸ் இருக்காங்கன்னா கண்டிப்பாக இதை வாரத்தில் ஒரு 4 நாள் 5 நாள் கூட வச்சு சாப்பிடலாம். ரொம்ப நல்லது நமக்கு சுகருக்கு. அதுவும் இது கசப்பு ஓரளவுக்கு ரொம்ப கசப்பு இருக்காது. சின்ன பசங்க கூட நம்ம வீட்டில் சாப்பிடுவாங்க. பாவக்காவை சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா 1 நிமிஷம் ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா மசாலா பொடியை சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடி, மஞ்சத்தூள், உப்பு, அவ்வளோதான். கொஞ்சம் தண்ணி விட்டு, அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம அதை சேர்த்துப்போம். கொஞ்சம் லைட்டாக. இப்போது நான் பருப்பு கடைஞ்சி வச்சுருந்தேன். இந்த பருப்பு பொடி பருப்பை இதோட கூட சேர்த்துக்கிறேன். நல்லா கொஞ்சம் பாவக்காய் வேகிற வரைக்கும் கொஞ்சம் கொதிக்க விடுங்க. ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாகவே முடிச்சிடலாம். அதே சமயத்தில் நமக்கு ரொம்ப ஹெல்த்தி. இது பசங்களுக்கு கொடுத்தா கூட வயிற்றில் இருக்கிற பூச்சிலாம் சீக்கிரமாக சாகும். உப்பு தேவையான அளவு உப்பு எடுத்து போட்டுக்கோங்க. எனக்கு உப்பு கம்மியாக இருந்தது, அதனால் நான் உப்பு திரும்ப போட்டுக்கிட்டேன். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கரைச்சி வச்சுருந்த புளியை அதில் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். புளி ஊற்றி ஜஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் கூட அதிகம்தான் வெந்தால் போதும். நான் ஏற்கனவே பருப்பில் கொத்தமல்லி போட்டு தூவிட்டதால் நான் மறுபடியும் கொத்தமல்லி தூவலை. நீங்கள் கொத்தமல்லி கடைசியாக தூவுறதா தான் தூவிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான சுவையான பாவக்காய் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இந்த சாம்பாரை நீங்கள் சாப்பாடோடு வச்சுக்கிட்டு அப்பளமோ இல்லை உருளைக்கிழங்கு வறுவல் எது வேணாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.